வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்திலிருந்து அழகு 8 உரைநடை இலக்கியம் அதில் நாடகம் குறித்து பார்த்துட்ருக்கோம். இந்த நாடகத்தில் நமக்கு கொடுத்த தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆர் அழகப்பன் அவர்களுடைய மூல புத்தகம் கொடுத்துருக்காங்க. இந்த மூல புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். பகுதி 3. சரி, இதில் சோழ காலத்தில் நாடகம் எப்படி இருந்தது, கம்பராமாயணத்தில் நாடகம் குறித்த செய்திகள் என்னென்ன, பெரிய புராணத்தில் நாடகம், சிற்றிலக்கியங்களில் நாடகம், நொண்டி நாடகம், அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. சோழர் காலத்தில் நாடகம் அப்படின்னு சொல்ல பல்லவர் காலத்திற்கு பிறகு நாடக கலைக்கு பேர் ஊக்கமும் ஆதரவும் தந்து போற்றியவர்கள் தான் இந்த சோழ மன்னர்கள். நடனம், கூத்து இவற்றை ஆடுவதற்கென்றே மகளிரை கொணர்ந்து ராஜராஜேஸ்வரத்தை அடுத்து வடக்கிலும் தெற்கிலும் தலித் சேரிகள் என்றழைக்கப்படும் வீதிகளை அமைத்தவன் முதலாம் ராஜராஜன். அப்போ பல்லவர் காலத்திற்கு பிறகு பிற்கால சோழர்கள் ஆட்சிக்கு வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாடக கலைக்கு ரொம்ப பெரிய ஊக்கமும் ஆதரவும் தந்து போற்றுறாங்க. அதுல ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு அப்படின்னா, நடனம், கூத்து இதெல்லாம் ஆடுவதற்காகவே மகளிர்களை கொண்டு வந்து அவங்க எங்கே தங்க வைக்கிறாங்கன்னா, ராஜராஜேஸ்வரத்தை அடுத்து வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் தலித் சேரிகள் அப்படின்னு ஒன்றை அமைத்து அங்கு தங்க வைக்கிறாரு. அதற்கடுத்து ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய நிகழ்ச்சியை பாராட்டிய குடிமக்கள் அவனிடம் கொண்ட அன்பு மிகுதியால் அவன் காலத்திலேயே அவன் வரலாற்றை கொண்டு ராசராச நாடகம் என்னும் ஒரு நாடகத்தை எழுதி வைகாசி பெருவிழாவில் இக்கோயிலில் நடித்து காட்ட ஏற்பாடு செய்தனர். அப்போ ராஜராஜனுடைய ஆட்சி சிறப்பையும் அவருடைய கலை நயத்தையும் பாராட்டி அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய காலத்திலேயே அவர் வாழ்க்கை வரலாற்றை ஒரு நாடகமாக எழுதுறாங்க. அதுதான் ராசராச நாடகம். இந்த நாடகத்தை அந்த தஞ்சை பெரிய கோயிலில் வைகாசி பெருவிழாவில் நடித்தும் காட்டுறாங்க. அப்போ இந்த நாடகத்தை நடித்தவர் யாரு அப்படின்னா, விஜய ராஜேந்திர ஆச்சாரி. இவர் தான் அந்த நாடகத்தை நடித்தும் காட்டுறாரு. கதை கருவிற்குரியவன் வாழும் பொழுது அவன் வரலாற்றை எழுதி அவன் முன்பாக நடித்து காட்டிய முதல் வரலாற்று நாடகம் இது. அப்போ ராசராச நாடகம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவர்கள் வாழ்ந்து மறைந்த பிறகு என்னவாகும்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக மாறும். ஆனா கதை கருவிற்குரியவன் வாழுகின்ற காலத்திலேயே அவனுடைய வரலாற்றையே எழுதி அதை அவன் முன்பாகவே நடித்து காட்டின முதல் வரலாற்று நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராசராச நாடகம்தான். அதற்கடுத்து முதல் குலோத்துங்கன் காலத்தில் நடத்தப்பட்ட நாடகம் என்னன்னா பூம்புலியூர் நாடகம். முதல் குலோத்துங்கன் காலத்தில் நடத்தப்பட்ட நாடகம் எதுனா பூம்புலியூர் நாடகம். ஆடல் பாடல்களில் தேர்ந்த மகளிருக்கு தலைக்கோழி என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. அதாவது ஆடல் கலையிலையும் பாடல்களிலும் சிறந்த மகளிர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, தலைக்கோழி அப்படின்ற பட்டத்தை வழங்குறாங்க. அதற்கடுத்து சங்க காலம் நாடக கலையின் காலை அரும்பு என்றால் சோழர் காலம் பகற்கால பொழுது எனலாம் அப்படின்னு ஆர் அழகப்பன் சொல்றாங்க. அதாவது நாடகத்தோடைய வளர்ச்சி பற்றி சொல்ல நாடகம் எங்க இருக்குன்னா சங்க காலகட்டங்களிலே நாடகம் பற்றிய பல செய்திகளை பார்க்கிறோம். அப்போ நாடக கலையின் சங்க காலம் எப்படிப்பட்டதுன்னா, காலை அரும்பு, காலை நேரத்தில் மலரக்கூடிய அரும்பு போன்றது தான் இந்த சங்க காலம் அப்படின்றது. அதுவே சோழர் காலம் அப்படின்னு சொல்ல பகற்கால பொழுதுன்னு சொல்றாங்க. பகற்கால பொழுது அப்படின்னா அந்த காலை அரும்பு நன்கு வளர்ந்து கொஞ்சம் அந்த மொட்டு விரியக்கூடிய அந்த பகற்கால பொழுதை சோழர் காலம் சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா, சங்க காலத்திலிருந்து நாடகமானது ரொம்ப பெரிய அளவுல சோழர் காலத்தில் வளர்ந்து நிற்கிறது அப்படின்னு ஆர் அழகப்பன் அவர்கள் சொல்றாங்க. கம்பராமாயணத்தில் நாடகம். இப்போ கம்பராமாயணத்தில் நாடகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பராமாயணம் கம்ப நாடகம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. கம்பராமாயணத்தை என்ன சொல்றாங்கன்னா, கம்ப நாடகம் அப்படின்னு தான் சொல்றாங்க. முத்தமிழ் துறையின் முறை போகிய முத்தமிழ் கவிகள் அப்படின்னு கம்பராமாயணத்துல ஒரு வரி வருது. கம்பராமாயணம் என்னன்னு சொல்றோம்னா கம்ப நாடகம் அப்படின்னு தான் சொல்றோம்.
முத்தமிழ் துறையின் முறைபோகிய முத்தமிழ் கவிகள். இது எங்க இடம்பெறுதுன்னா கம்பராமாயணத்துல. அதாவது முத்தமிழ் அப்படின்னு சொல்ல இயல் இசை நாடகம் இதை தான் சொல்றாங்க. முத்தமிழ் கவிகள்னா அதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் வாழ்ந்த காலம் அப்படின்னு கம்பர் குறிப்பிடுறாரு. நாடக தொழிவன நடுவு துய்யன. அதாவது நாடகம் அப்படின்ற வார்த்தை எங்க வருது அப்படின்னா கம்பராமாயணத்திலே வருது. அதனால கம்பராமாயணத்தில் நாடகம்னு இடம்பெறக்கூடிய வரிகளை எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அறையும் ஆட்டங்கள். அதுக்கு அடுத்து இது கம்பராமாயணத்துல வரக்கூடிய வரிகள். அன்னமென் அடையர் ஆடும் மண்டபம். அதாவது அன்னத்தை போல மென் அடையர்கள், மென் அடையை உடைய பெண்கள் ஆடக்கூடிய மண்டபம் அப்படின்ற சில குறிப்புகள் கம்பராமாயணத்துல இடம்பெறுது. அதே மாதிரி நரம்பியல் இமிலிசை நவில நாடகம். அந்த இசையோடு சேர்ந்து நாடகம் நடந்ததையும் கம்பராமாயணம் எடுத்துக்காட்டுது. அரம்பையர் ஆடிய அரங்கின. அந்த அரம்பையர்னு சொல்ல அந்த ஆடல்கள்ல சிறந்த மகளிர்கள் அவங்க ஆடின அரங்கம். கூத்தர்களை கண்ணுலர் எனவும் ஆடல் மகளிரை மதங்கியர் எனவும் மதங்கியர் கந்தரப்ப மகளிர் விரலியர் எனவும் கம்பர் சுட்டுகிறார். அப்போ கம்பர் கூத்தர்களை என்னன்னு சொல்றாங்கன்னா கண்ணுலர் அப்படின்னு சொல்றாங்க. ஆடல் மகளிரை என்ன சொல்றாங்கன்னா மதங்கியர், கந்தரப்ப மகளிர், விரலியர் இப்படியெல்லாம் சொல்றாங்க. கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் எழுந்த ராம நாடகங்களுக்கு எல்லாம் அடிப்படையாக அமைந்தது எதுனா கம்பராமாயணம் தான். 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நிறைய ராம நாடகங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படையாக நிகழ்ந்தது எதுனா கம்பராமாயணம். கிராம நாடகம் இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். கிராம நாடகம் இயற்றியவர் யாருன்னா அருணாச்சல கவிராயர். R.S. மனோகர் அவர்களின் லங்கேஸ்வரன் நாடகம் ராம நாடகங்களில் ஒரு திருப்பு மையம். பேராசிரியர் ரா சீனிவாசன் அவர்கள் எழுதிய நூல் சொல்லின் செல்வன். அதாவது பேராசிரியர் ரா சீனிவாசன் அவர்கள் எழுதிய நூல் என்னன்னா சொல்லின் செல்வன். பெரிய புராணத்தில் நாடகம் எங்கெங்கெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா சாவ் பயம் மும்மை தமிழ் பெரிய புராணம். அதாவது மும்மை தமிழ் அப்படின்ற வரிகளை இயல் இசை நாடகத்தை பற்றி பேசக்கூடியது. இது பெரிய புராணத்தில் இடம்பெறுகிறது. நாளும் இன்னிசையால் தமிழ் பாடும் ஞான சம்பந்தரை முத்தமிழ் விரகன் என்ற பெயரால் அழைத்து சிறப்பிப்பது பெரிய புராணம். அப்போ ஞான சம்பந்தரை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா முத்தமிழ் விரகன். ஏன் அப்படின்னா நாளும் இன்னிசையால் தமிழ் பாடக்கூடியவர், அப்போ 3 தமிழையும் நன்கு கற்றுணர்ந்தவர் அப்படி எல்லாம் சொல்றதுனால தான் பெரிய புராணம் முத்தமிழ் விரகன் அப்படின்னு ஞான சம்பந்தரை சொல்லுது. நாடக மகளிருக்கு என்று தனி தெருக்கள் அமைந்திருப்பதை கூறுவது பெரிய புராணம். அதாவது நாடக மகளிருக்குன்னே தனி தெருக்கள் அமைந்திருந்ததை பெரிய புராணம் சொல்லுது. இத சோழர் காலகட்டங்கள்லயும் இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இறைவனை பாடும் இடங்களில் எல்லாம் அவள் ஆடை தெருக்கூத்து புகழ்ந்து பாடுகிறார் சேக்கிலார். அவருடைய நடனத்தை என்ன பண்றாங்க, ஆடலை தெருக்கூத்து அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா சேக்கிலார் சொல்றாரு. இறைவனை பாடும் இடங்களில் எல்லாம், அதாவது சிவபெருமானை சிறப்பிக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அவர் ஆடக்கூடிய நடனத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா தெருக்கூத்து அப்படின்னு தான் புகழ்ந்து பாடுறாங்க. இறைவனை கூத்தனார் அப்படின்னு சேக்கிலார் சொல்றாரு. இறைவனையே கூத்தனார் அப்படின்னு சேக்கிலார் சொல்றாரு. தில்லை மன்றுள் ஆடிய பெருமாள் பெரிய புராணத்தில் இடம்பெறக்கூடிய வரிகள். தில்லை மன்றுள் ஆடிய பெருமாள், இறைவனே நடனத்தையே விரும்பி ஆடக்கூடியவர் அப்படின்ற மாதிரியாக சொல்றாங்க. இசை விரும்பும் கூத்தனார், இதுவும் பெரிய புராணத்தில் இடம்பெறக்கூடிய வரி. பழைய மன்றாடி, அதாவது ரொம்ப பழைய மன்றங்கள் பற்றியும் பெரிய புராணம் பேசியிருக்கு. கானிடை நட்டம் ஆடும் கண்ணுதல், இதுவும் பெரிய புராணத்தில் இடம்பெறக்கூடிய வரிகள். அதற்கடுத்து சிற்றிலக்கியங்களில் நாடகம் எப்படி இருக்கு? இந்த சிற்றிலக்கியங்களில் இடம்பெறும் சில கூத்துக்கள் என்னென்னா துணங்கை கூத்து பற்றி கலிங்கத்து பரணியில வருது. அதே மாதிரி குறவை கூத்து மூவருளா, குடக்கூத்து மூவருளா, வேலம்பர் கலிங்கத்து பரணி, விரலியர், கோடியர் இவங்களெல்லாம் பற்றி மூவருளால
தகவல்கள் இடம்பெறுது. மூவருலா ஆசிரியர் கூத்தர்களுக்கு தலைவன் என்று பாராட்டிடும் வகையில் தம் பெயரை ஒட்டக்கூத்தர் என்று கொண்டுள்ளார். அதாவது மூவருலாவுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா ஒட்டக்கூத்தர். இவர் கூத்தர்களுக்கு அந்த பேருடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூத்தர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு பாராட்டக்கூடிய வகையில் தான் தன்னுடைய பேரை என்னன்னு வச்சிருக்காங்கன்னா ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஆடல் பாடல் அறம்பயர் அநேகர் இருக்கவே அப்படின்னு கலிங்கத்து பரணி சொல்லுது. அப்போ சிற்றிலக்கிய காலகட்டங்களிலும் இந்த நாடகம் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. இலக்கிய வடிவங்களில் நாடகங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உழவர்களின் வாழ்க்கையை சித்தரிப்பவை தான் இந்த பல்லு நாடகங்கள். குறத்தி குறி கூறுவதாக அமைந்தவை குறவஞ்சி நாடகங்கள். நகைச்சுவைக்கும் எல்லல் சுவைக்கும் இடம் தருபவை நொண்டி நாடகங்கள். அப்போ ஒரு இலக்கிய வடிவத்துக்கு கொண்டு வரும் பொழுது அந்த நாடகம் ஒவ்வொரு இலக்கியத்திற்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறிக்குது. எப்படின்னா உழவர்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தக்கூடியவை பல்லு நாடகங்களாக இருக்கு. குறத்தி குறி கூறுவதாக அமைந்தவை எல்லாம் குறவஞ்சி நாடகம். அப்போ நகைச்சுவையையும் எல்லலையும் மையப்படுத்துபவே நொண்டி நாடகங்களாக அமையுது. அப்போ பல்லு நாடகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னர்களே பாடி பாடி பழகிய புலவர் சமுதாயத்திற்கு ஒரு புதுமை தேவைப்படுது. அப்போ மன்னர்களை மட்டுமே பாட்டுடை தலைவர்களாக கொண்டு பாடி பாடியே பழகுன அந்த புலவர் சமுதாயம் ஒரு சின்ன புதுமையை விரும்புறாங்க. அந்த புதுமையின் விளைவாகத்தான் என்ன ஆகுதுன்னா பல்லு நாடகங்கள் உருவாகுது. அப்போ பெரும்பான்மையான சிற்றிலக்கியங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மையப்படுத்துவதாகத்தான் அமைகிறது. மேடை வடிவமும் இலக்கிய வடிவமும் கொண்ட நிலையில் எழுந்த முதல் நாடக வகை என்ன அப்படின்னா பல்லுதான். அதாவது மேடையில் நடிக்கிற மாதிரியான அந்த மேடை வடிவம், தென் இலக்கிய வடிவம், நம்ம இலக்கிய நடையில் ஒரு நாடகம் மாதிரி இரண்டும் கலந்து அமைந்த ஒரு முதல் நாடக வகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பல்லுதான். புலன் என்னும் நூலின் அடிப்படையில் தோன்றியவை பல்லு. அதாவது புலன் அப்படின்ற நூலின் அடிப்படையில் தோன்றியது பல்லு. புலன் என்பது படிக்கும் போதே பொருள் விளங்கும் எளிய நிலையில் மக்களின் சிற்றூர் மொழியில் அமைந்து நிற்பவை. அப்போ புலன் அப்படின்ற இலக்கிய வகைனா என்னன்னா, அது படிக்கும் பொழுதே எல்லாருக்கும் புரியும். அதுக்கு இன்னொருத்தர் பொருள் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த மக்கள் வாழக்கூடிய அவங்களுடைய பேச்சு தமிழில் சிற்றூர் மொழியில் அமைந்து நிற்பவை தான் இந்த புலன் என்ற இலக்கிய வகை. ஏரோடு நின்றோர் ஏர்மங்கலம் என்று குறிப்பிடும் பாட்டு வகையே நாட்டுப்புறமாகிய இலக்கிய இயல் பெற்று பல்லு இலக்கியமாக மலர்ந்தது. அதாவது ஏரோடு நின்றோர் ஏர்மங்கலம். இந்த ஏர்மங்கலத்தை நம்ம தொல்காப்பியர் காலகட்டங்கள்ல இருந்தே பார்க்கலாம். புறப்பாடல்கள்ல இடம்பெறும். அப்படி சொன்ன அந்த பாட்டு வகைதான் பிற்காலத்தில் நாட்டுப்புறமாக இலக்கிய இயல் பெற்று பிறகு பல்லு இலக்கியமாக மலர்ந்து போகிறது அப்படின்னு சொல்றாங்க. பழங்காலத்தில் நாட்டு பாடல்கள் வடிவில் அமைந்த பல்லு பாடல்கள் சில தொகுக்கப்பட்டு உலத்திப்பாட்டு என வழங்கப்பட்டமையை பன்னீரு பாட்டியல் என்ற நூலால் அறிகிறோம். அதாவது பழங்காலத்தில் இந்த நாட்டு பாடல்களுடைய வடிவில் அமைந்த நிறைய பல்லு பாடல்கள் தொகுக்கப்பட்டு உலத்திப்பாட்டுன்றே தலைப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதை பன்னீரு பாட்டியல் அப்படின்ற நூல் வழியாக அறிகிறோம். உலத்திப்பாட்டை நாளடைவில் வளர்ந்த நாடக நிலைக்கு முதிர்ந்து பல்லு அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு. உலத்திப்பாட்டு தான் நாளடைவில் பல்லு இலக்கியமாக வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தும் உண்டு. நாட்டிற்கு அச்சாணி போன்றவர்கள் தான் இந்த உழுதுன் வாழ்க்கையை உடைய மருத நிலத்து பழங்குடி மக்கள். இவர்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தக்கூடியதான் இந்த பல்லு இலக்கியங்கள். புன்சை நிலங்கள் வெட்டி பள்ளமாக்கப்பட்டமையால் பள்ளம் என பெயர் பெற்றவை. அதாவது புஞ்சை நிலங்களை எல்லாம் வெட்டி அது பள்ளமானதுனால அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க பல்லர்னோ அந்த இடத்திற்கு பள்ளம் அப்படின்ற பெயரும் வந்திருக்கு. பள்ளம் எனப்படும் வயல்களில் வேலை செய்யும் உழவர்கள் தான் இந்த பல்லர்கள். ஆமாம், அந்த பள்ளம் அப்படின்ற பகுதிகளில் வேலை பார்க்கக்கூடிய உழவர்கள் பல்லர் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. அப்போ உழவர் மகளிரை பல்லத்தியர் பல்லியர் இப்படியெல்லாம் சொன்னாங்க. பல்லர்களுடைய வாழ்க்கையை விரித்து கூற எழுந்தது தான் இந்த பல்லு நூல்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை, அந்த விவசாயத்தோடைய நுட்பங்கள், இதையெல்லாம் விரித்து கூறுவதற்காக எழுதப்பட்டது தான் இந்த பல்லு இலக்கியங்கள்.
பள்ளு என்பது அனைவர் உள்ளத்திலும் எழும் ஆனந்த களிப்பினை குறிக்கும் என்பதை ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என பாரதியின் பாடல் கூறுகின்றது. அப்போ பள்ளு அப்படின்றது படிக்கும் பொழுதே எல்லோருடைய உள்ளத்திலும் ஆனந்தமும் களிப்பும் தான் ஏற்படும் அப்படின்றதை குறிப்பதற்காகவே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னு பாரதியாருடைய பாடலை ஒரு எடுத்துக்காட்டு காட்டி சொல்றாங்க. படித்தால் பல்லையும் படி, அதாவது படிக்கிறதுனா என்ன பண்ணணும், கண்டிப்பாக பள்ளி இலக்கியம் படிக்க செய்யக்கூடிய ஒரு இலக்கியம் அப்படின்ற வரிகள் இருக்கு. பள்ளு பாடலை போல் ஒரு பாட்டும் வெள்ளை துணியைப் போல ஒரு துணியும் இல்லை. அதாவது பள்ளு பாடலை போல நம்ம இன்னும் இதே மாதிரியான ஒரு பாட்டை பார்க்கவே முடியாது. எப்படி ஒரு வெள்ளை துணி அது ஒரு வாட்டி அழுக்காயிடுச்சு அப்படின்னா திருப்பி அதை திருப்பி ஒரு மாற்று நிலைக்கு கொண்டு வர முடியாது. அந்த வெள்ளை துணிக்கு நிகர் அந்த வெள்ளை துணி தான். அது போலதான் இந்த பள்ளு பாடல்களுக்கும் நிகரானது பள்ளு பாடல்களே. நெல்லு வகையை எண்ணினாலும் பள்ளு வகையை எண்ண முடியாது. இதுல இருக்கக்கூடிய நிறைய வகைகள் இருக்கனால நெல்லு வகையை கூட எவ்வளோன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த பள்ளு இலக்கியத்தின் வகையை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலத்தால் மூத்த பள்ளு எதுனா திருவாரூர் பள்ளு. இதுதான் காலத்தால் மூத்த பள்ளு. இதோடைய காலம் என்னன்னா 16ஆம் நூற்றாண்டோடைய பிற்பகுதியில் தோன்றுது. திருவாரூர் பல்லு உடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா ஞானப்பல்லு, ஆதிப்பல்லு, தியாகேசர் பல்லு. அப்போ ஆதிப்பல்லு, ஞானப்பல்லு, தியாகேசர் பல்லுனாலும் திருவாரூர் பல்லுனாலும் ஒண்ணுதான். இந்த திருவாரூர் பல்லுடைய வேறு பெயர்கள் தான் இந்த ஞானப்பல்லு, ஆதிப்பல்லு, தியாகேசர் பல்லு. பல பல்லுகள் தோன்றுவதற்கு மூல நூலாக அமைந்தது முக்குடர் பல்லு. இது 1680. அப்போ பல பள்ளி இலக்கியங்கள் இன்றைக்கு தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது எதுனா முக்குடர் பல்லு. அதோடைய காலம் 1680. முக்கூடல் பல்லு நாடகத்தில் ஒரு புது பாத்திரமாக சேர்க்கப்பட்டிருக்கவங்க யாருன்னா விதுடகன். இந்த விதுடகன்னா கோமாளி. இவங்க முக்கூடர் பல்லு நாடகத்துல தான் ஒரு புது பாத்திரமாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. பாமரர்களாலும் பண்டிதர்களாலும் சுவைக்கப்படும் இலக்கியமாக வலம் வருவது என்னன்னா இந்த பள்ளி இலக்கியம். பள்ளி இலக்கியத்தின் தாக்கத்தால் உருவானவைதான் ஏசல் இலக்கியம். அதாவது இதை பள்ளி இலக்கியத்தோடைய அடிப்படை தான் ஏசல் இலக்கியம். எப்படின்னா வள்ளி மூத்த பள்ளி இளைய பள்ளி இருவரும் மாறி மாறி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய சமயத்திலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து அனைத்தையுமே ஏசிக்கிறாங்க. அதனால ஏசல் இலக்கியமும் அதன் அடிப்படையாக உருவாகுது. வள்ளி திருமணம், அரிச்சந்திர நாடகம் முதலியவை பள்ளி இலக்கியத்தின் பாதிப்பால் உருவானவை. அப்போ வள்ளியும் முருகனும் திருமணம் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள், அரிச்சந்திர நாடகம் இதெல்லாமே பள்ளி இலக்கியத்தோடைய பாதிப்பால் தான் பிற்காலத்தில் உருவானது அப்படின்னு சொல்றாங்க. பிற்காலத்தில் மக்களால் விரும்பி கேட்கப்பட்டவை என்னன்னா சிந்து பாடல்கள். நாடக வகையில் காதல் அடிப்படையில் இருந்தது பல்லு. அப்போ ஒரு நாடகத்துல ஒரு காதலை மையப்படுத்தும் அடிப்படையில் இருந்தது தான் பல்லு நூல்கள். மருதநில வாழ்க்கையை மையமாக கொண்டது பல்லு. காதலை அடிப்படையாக கொண்டு பக்தியை பரப்பும் நோக்கத்தோடு வளர்ச்சி பெற்ற இலக்கியம் பல்லு. அவருக்கு பக்கம் காதல், அதே சமயம் பக்தியும் இருக்கு. சிவபெருமானையும் திருமாலையும் அவர்களுடைய அவதாரங்கள், அவங்களுடைய புராண செய்திகளையும் எளிய மக்களுக்கும் புரிகிற வகையில என்ன பண்ணிப்பாங்க, மாறி மாறி சொல்லுவாங்க. சைவ வைணவம் மத சண்டைகள் இடம்பெறுவது பள்ளி இலக்கியம். அதே சமயத்துல அவங்களுடைய விஷயங்கள் அனைத்தும் தெரிந்தாலும் அது எப்படி போகும் அப்படின்னா ஒரு சண்டை போட்டு கொள்வதை போலவே இடம்பெறக்கூடியது. புலவர்கள் பள்ளி பல்லர் வேடம் தரித்து ஆடி காட்டிய நாடகம்தான் முக்குடர் பல்லு. அப்போ புலவர்களே பல்லர்களாக மாறி ஆடி காட்டிய நாடகம்தான் இந்த பல்லு நாடகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது குறவஞ்சி நாடகம். குன்றக்குறவையின் வளர்ச்சி பெற்ற வடிவம்தான் இந்த குறவஞ்சி நாடகம். குன்றக்குறவை அப்படின்றத நம்ம சங்க இலக்கியத்துல இருந்தே பார்க்கிறோம். இதோடைய வளர்ச்சி பெற்ற வடிவம் தான் குறவஞ்சின்னு சொல்றாங்க. குறவஞ்சி அப்படின்னு சொன்னாவே குறப்பெண்ணை குறிக்கிறது. ஊர் ஊராக சென்று குறி சொல்லும் வழக்கமுடையவர்கள் தான் இந்த குறப்பெண்கள். அப்ப இந்த குறப்பெண்கள் யாரு அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு நிலையான ஒரு இருப்பிடம் இல்லை, ஊர் ஊரா போயிட்டு குறி சொல்லக்கூடிய வழக்கமுடையவர்கள். சங்க இலக்கியங்கள்ல வெறியாட்டு பகுதியில குறி சொல்லும் நிகழ்வை அறியலாம். அப்போ சங்க காலத்துல இந்த குறி சொல்லக்கூடிய நிகழ்வு இருக்கானா இருக்கு. எப்படின்னா அதற்கு வெறியாட்டு அப்படின்னு பெயர். அந்த வெறியாட்டு பகுதியில என்ன பண்ணுவாங்கன்னா குறி சொல்லுவாங்க. குறி சொல்லும் செய்தியை மைய கருவாக கொண்டு தோன்றியதே குறவஞ்சி நாடகம். குறி சொல்வதை அடிப்படையாக வைத்தே தோன்றியது இந்த குறவஞ்சி நாடகம்.
குறவஞ்சி நாடகத்தின் மற்றொரு பெயர் குறத்திப்பாட்டு குறம். குறவஞ்சி நாடகத்துடைய மற்றொரு பெயர் என்னன்னா குறத்திப்பாட்டு குறம். 2000-3000 ஆண்டுகளாக நிகழ்ந்து வந்த குறவருடைய தனி பாடல்கள் கதை தழுவிய போக்கில் ஒழுங்கு பெற்றது குறவஞ்சி நாடகமாக வளர்ந்தது. அப்போ 2000-3000 வருஷங்களுக்கு முன்பு நிகழ்ந்து வந்த குறவரின் தனிப்பாடல்கள் இவ்வளோ நாள் தனித்தனி பாடல்களாக இருந்தது. கதை தழுவிய போக்கில் ஒழுங்கு பெற்று குறவஞ்சி நாடகமாக வளர்கிறது. இறப்பு நிகழ்வெதிர் என்னும் காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. அதாவது இறப்பு நிகழ்வு எதிர் எனும் காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டு அப்படின்னு பன்னிருப்பாட்டியல் சொல்கிறது. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், இனிமேல் எது நடக்க போகக்கூடிய எதிர்காலம், இந்த 3 காலகட்டங்களையும் பற்றி இந்த குறத்திப்பாட்டு என்ன பண்ணுது சொல்லும் அப்படின்னு பன்னிருப்பாட்டியல் சொல்லுது. அதற்கடுத்து தொல்காப்பியத்தில் குறிக்கூறும் கட்டுவீச்சு பற்றி கூறப்பட்டு, அப்போ இவர்களை பற்றி எங்க இருக்குன்னா தொல்காப்பியத்திலே இருக்கு. தொல்காப்பியத்திலே குற குற குறிக்கூறக்கூடியவர்களுக்கு கட்டுவீச்சு அப்படின்ற பெயர் சொல்லப்படுறது. பண்டைய காலத்தில் குறத்திப்பாட்டு என்ற பாட்டு வழங்கப்பட்டு வந்தது. அதனை சாயலாக கொண்ட குறம் என்ற உறுப்பு கலம்பக நூல்களிலும் இடம்பெற்றிருக்கு. அப்போ பண்டைய காலத்தில் வழங்கப்பட்டு வந்த அந்த குறத்திப்பாட்டு என்ன பண்ணாங்கன்னா அதை அடிப்படையாக வைத்து குறம் என்ற ஒரு குட்டி உறுப்பு கலம்பக நூல்களிலும் இடம்பெறுது. மேலும் வளர்ச்சி பெற்று இசைப்பாடல்களுடன் கலந்து குறவஞ்சி என்னும் நாடக இலக்கியமாகவே அது மலர்ந்து போகிறது. குறவஞ்சி என்னும் இலக்கியத்தை நாடகம் என்றே திருக்குற்றால குறவஞ்சி குறிப்பிடுகிறது. அதாவது குறவஞ்சி என்னும் இலக்கியத்தை நாடகம் அப்படின்னே திருக்குற்றால குறவஞ்சி குறிப்பிடுகிறது. குறவஞ்சிகளில் இமய புகழ் பெற்று விளங்குவது திருக்குற்றால குறவஞ்சி. அப்போ குறவஞ்சி நூல்களே ரொம்ப சிறந்து விளங்குவது எதுனா திருக்குற்றால குறவஞ்சி. குறவஞ்சி நாடகம் படித்தவர் பாமரர் போற்றும் போது இலக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதனை 20க்கும் மேற்பட்ட குறவஞ்சி இலக்கியங்கள் தோன்றியதிலிருந்து இருக்கலாம். அப்போ குறவஞ்சி நாடகத்தை படித்தவர்கள் அதாவது பாமரர்களும் போற்றக்கூடிய காரணமாக அது ஒரு பொது இலக்கியமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத 20க்கும் மேற்பட்ட குறவஞ்சி நாடகங்கள் தோற்றம் பெற்றதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அக்கால மக்கள் நாடகங்களில் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது குறவஞ்சி நாடகம்தான். அப்போ அந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது, மனசுக்கு பிடிச்சது, ரொம்பவே மக்கள் மனதை கவரக்கூடியது குறவஞ்சி நாடகம்தான். பல வகை சந்தப்பாக்கள் விரவ பெற்று நாடக முறையில் அமைந்திருப்பது இந்த குறவஞ்சி. குறவஞ்சி நூல்களில் முதல்ல தோன்றினது எதுன்னு பார்த்தோம்னா மீனாட்சி அம்மை குறம் தான். அப்போ சிறப்பு வாய்ந்ததுன்னா திருக்குற்றால குறவஞ்சி, முதலில் தோன்றியதுன்னா மீனாட்சி அம்மை குறம். இந்த மீனாட்சி அம்மை குரத்தோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா குமரகுருபரர் தான். குறவனையும் அவன் தோழனையும் அவர்கள் உரையாடுதல்களையும் கருவாக கொண்டு பிற்காலத்தில் எழுந்த குழுவ நாடகங்கள் குறவஞ்சி நாடகத்தோடைய குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அப்போ குறவனையும் அவர்கள் தோழனையும் பேசக்கூடிய உரையாடல்களை மையமாக கொண்டு பிற்காலத்தில் எழுந்த குழுவ நாடகங்களை குறவஞ்சி நாடகத்தின் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. குடந்தை பாபநாச முதலியார் என்பவரால் ஏற்றப்பட்டதுதான் இந்த கும்பேசர் குறவஞ்சி நாடகம். தஞ்சை கோவிலில் அஷ்டகொடி விழா காலத்தில் ஆடப்பட்டு வந்த குறவஞ்சி சரபேந்திர பூபால குறவஞ்சி. அப்போ தஞ்சை கோவிலில் ஏற்கனவே வைகாசி பெருவிழாவில் ராஜராஜ சோழன் நாடகம் நடத்தப்படுது. அப்போ அஷ்டகொடி விழா காலத்தில் குறவஞ்சி சரபேந்திர பூபால குறவஞ்சி நாடகம் நடத்தப்படுகிறது. அப்போ நொண்டி நாடகம் அப்படின்னு சொன்னால் பிற்காலத்தில் தோன்றிய பிரபந்த வகையில் சேர்ந்தது தான் இந்த நொண்டி நாடகம். சந்தை பாடல்களில் குறிப்பிடத்தக்கது நொண்டி சிந்து. ஒற்றைக்கால் நாடகம் என கிராமப்புற வழக்கில் பெயர் பெற்றிருப்பதும் இந்த நொண்டி நாடகம்தான். நகைச்சுவையை அடித்தளமாக கொண்டு தோன்றியவை இந்த நொண்டி நாடகங்கள். அதாவது இந்த நொண்டி நாடகத்துடைய மையம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நகைச்சுவை மட்டும்தான். எள்ளல் சுவை இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். நொண்டி நாடகங்களில் முதல்ல தோன்றினது சீதக்காதி நொண்டி நாடகம். இந்த நொண்டி நாடகத்தில் வரும் பாத்திரங்களில் நொண்டி ஒருவன் தான் என்ன பண்ணுவான், மேடை மீது தோன்றுவான். அவன் தான் என்ன பண்ணுவானா விருது காட்டுவான். தன்னுடைய வரலாறு முழுவதையும் என்ன பண்ணுவானா தானே சொல்லி நடிப்பான். அப்போ நொண்டி நாடகத்தில் ஒரே ஒரு கதை மாந்தர் தான் அவன் நொண்டி மட்டும்தான். அவன் தான் என்ன பண்ணுவானா கதை முழுவதும் தானே சொல்லி நடிப்பான்.
சைவத்தின் மேன்மையை எடுத்து கூறும் நொண்டி நாடகம் திருவிடை மருதூர் நொண்டி நாடகம். இதோடைய ஆசிரியர் யாருன்னா ஆனந்த பாரதி. மக்களுக்கு களிப்பூட்டும் நோக்கத்தை முதன்மையாக வைத்து சமய பிரச்சாரங்கள் செய்தவைதான் இந்த நொண்டி நாடகங்கள். அப்போ நொண்டி நாடகம் எதுக்காகவும் பயன்படுதுன்னா மக்களிடையே அந்த சமயத்தை பரப்புவதற்காகவும் பயன்படுது. ஒருவனே தோன்றி மேடையின் மீது பாடி தன் வரலாறு கூறுவதாக அமையும் இந்த நாடகத்தை ஒரு மோனோ ஆக்ஷன் நாடகமாகவே சொல்லலாம் அப்படின்னு நொண்டி நாடகத்தை பற்றி சொல்றாங்க. கலாட்சேபம் செய்வதை போன்றதுதான் இந்த நொண்டி நாடகங்கள். ஒரு கலாட்சேபம் செய்வது போல அது அப்படின்னு சமஸ்கிருதத்தில் இந்த நொண்டி நாடகத்தை பற்றியும் சொல்றாங்க. சமய நெறி தவப்பெருமை பரப்ப பயன்படுத்தப்பட்டவை நொண்டினா. அப்போ சமய நெறி தவப்பெருமை இதையெல்லாம் பரப்புவதற்காக பயன்படுத்தப்பட்டது தான் நொண்டி நாடகங்கள். விடுதலைக்கு பிறகும் சில நாடக நூல்கள் தோன்றியிருக்கு. நாடக மேடை நினைவுகள், இது பம்மல் சம்பந்தர் முதலியார்து. அதே மாதிரி எனது நாடக வாழ்க்கை, அவ்வை தி.க. சண்முகம் அவர்களது. என் சுயசரிதை, இது யாருன்னா பம்மல் சம்பந்தம் முதலியார். இது அவருடைய நாடக வாழ்க்கையை மையப்படுத்தக்கூடியது. ஈழத்தில் நாடகமும் நானும், சொர்ணலிங்கம் அவங்களது. சுகுண விலாச நாடக சபை நிறுவியவர் பம்மல் சம்பந்தம் முதலியார். சுகுண விலாச நாடக சபை அப்படின்னு ஒரு நாடக சபாக்களை நடத்தி அதன் மூலமாக நாடகத்தை பரப்பியவர் பம்மல் சம்பந்தம் முதலியார். தமிழக நாடக கலைக்கு கிடைத்த கருவூலம் என்று போற்றத்தக்க நூல் நாடக மேடை நினைவுகள். பம்மல் சம்பந்தர் முதலியாருடைய நாடக மேடை நினைவுகளை என்ன சொல்றோம்னா தமிழக நாடக கலைக்கு கிடைத்த கருவூலம் அப்படின்னு சொல்றோம். நாடக நூலகின் நூல் வரலாற்றில் ஒரு புதிய திருப்பம் அப்படின்னு குறிப்பிடும் நூல் என்னன்னா எனது நாடக வாழ்க்கை. இது தி.க. சண்முகம் அவர்களது. அப்போ ஒரு புதிய திருப்பத்தை எந்த நூல் உருவாக்குதுன்னா எனது நாடக வாழ்க்கை, தி.க. சண்முகம் அவர்களது. ஈழ நாட்டியல் கலையரசு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் தான் இந்த சொர்ணலிங்கம். ஈழ நாட்டியல் கலையரசு அப்படின்னு சொர்ணலிங்கம் அவர்களை சொல்றோம். ஈழத்தில் நாடகமும் நானும் என்ற பெயரில் ஈழத்தின் இலக்கிய வரலாற்றை எழுதியவர் இந்த சொர்ணலிங்கம் அவர்கள். நாடக கலையை பற்றி எழுதியது யாருன்னா அவ்வை தி.க. சண்முகம். நாடக உலகை பற்றி அறிய விரும்புவோருக்கு கலங்கரை விளக்கமாக திகழும் நூல் என்னன்னா நாடக கலை. இதோடைய ஆசிரியர் அவ்வை சண்முகம். இளங்கோவடிகளால் காட்டப்படும் 11 ஆடல்கள், பல வகை திரைகள், இதை பற்றி முதலானவற்றை பற்றி தெளிவான குறிப்புகளை அறிய உதவும் நாடக நூல் என்னன்னா நாடக தமிழ், பம்மல் சம்பந்தம் முதலியார்து. அப்போ இளங்கோவடிகள் சொன்ன 11 ஆடல் வகைகளையும் நாடக திரைகள் பற்றி எல்லாம் நம்மளுக்கு இன்னும் விளக்கமாக தரக்கூடிய நாடக நூல் எதுனா நாடக தமிழ். இது பம்மல் சம்பந்தம் முதலியார்து. பழங்கால நாடகங்கள் பற்றிய விளக்கங்கள் அடங்கிய ஒரு நாடக பேழை அப்படின்னு நாடக தமிழ சொல்லலாம். இது பம்மல் சம்பந்தர் முதலியார்து. அதுக்கடுத்து நாடக கலையின் வரலாறு யாருடையதுன்னா எஸ்.வி. சகஸ்ரநாமம். நாடக கலைக்களஞ்சியம் அப்படின்னு போற்றத்தக்கவர் பாபநாசம். நாடகத்துக்கென்றே வெளிவந்த இளவேனில் அப்படின்ற இதழுடைய ஆசிரியர் யாருன்னா பாபநாசம். அப்போ நாடக கலைக்களஞ்சியம் அப்படின்னா யாரு அப்படின்னா பாபநாசம் அவர்கள். நாடகத்துக்கென்றே வெளிவந்த இதழ் என்னன்னா இளவேனில், இதோடைய ஆசிரியரும் பாபநாசம் அவர்கள். நாடக தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் நாமு முகமது செரிபு. நாடக தமிழ் அப்படின்ற நூலின் ஆசிரியர் நாமு முகமது செரிபு. அதே மாதிரி நாடக கலை அப்படின்ற இதழின் ஆசிரியர் ஆர் அழகப்பன். நாடக கலை அப்படின்ற நூலின் ஆசிரியர் அவ்வை தி.க. சண்முகம். நாடக கலை அப்படின்ற இதழின் ஆசிரியர் ஆர் அழகப்பன் அவர்கள். அப்போ நான் சோழர் காலத்துல தொடங்கி சிற்றிலக்கியங்கள் காலகட்டம், நொண்டி நாடகம், விடுதலைக்கு பின்னாடி நாடகம் எப்படி இருந்தது, இதை பற்றியெல்லாம் ஒரு நிறைய குறிப்புகளை நம்ம பார்த்தோம். அதுல இருந்து ஒரு சில மாதிரி வினாக்கள். நாடக உலகின் நூல் வரலாற்றில் ஒரு புதிய திருப்பம் என்று குறிப்பிடும் நூல் எது? அப்போ நாடக உலகின் நூல் வரலாற்றில் ஒரு புதிய திருப்பம் என்று குறிப்பிடும் நூல் எதுனா எனது நாடக வாழ்க்கை. அறையும் ஆடரங்கும் இடம்பெறக்கூடிய நூல் எது? அறையும் ஆடரங்கும் இந்த வார்த்தை இடம்பெறக்கூடிய நூல் எதுனா கம்பராமாயணம். குடக்கூத்து இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னா மூவருலா. குடக்கூத்து அப்படின்ற கூத்து வகை இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னா மூவருளாலில் இடம்பெறுகிறது. குறவஞ்சி நூல்களில் முதலில் தோன்றிய நூல் எது அப்படின்னா குறவஞ்சி நூல்களில் முதலில் தோன்றியது மீனாட்சி அம்மை குறம் தான் முதலில் தோன்றியது. சிறப்பு வாய்ந்தது திருக்குற்றால குறவஞ்சி.
நாடகக் கலையின் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா எஸ்வி சகஸ்ரநாம். நாடகக் கலையின் ஆசிரியர் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா எஸ்வி சகஸ்ரநாமம். இவர் தான் நாடகக் கலையின் ஆசிரியர். இன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆர் அழகப்பன் அவர்கள் எழுதின மூல புத்தகத்தின் பகுதி 3 பார்த்தோம். அதாவது சோழர் காலத்தில் நாடகம் எப்படி இருக்கு, கம்பராமாயணத்தில் நாடகம் குறித்த செய்திகள் என்னென்ன, அதோடைய வரிகள் என்னென்ன, பெரிய புராணத்தில் நாடகத்தை எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, சிற்றிலக்கியங்களில் ஒவ்வொரு இலக்கியத்திலும் நாடகம் எப்படி வளர்ந்து நிற்குது, அப்புறம் நொண்டி நாடகம்னா என்ன, விடுதலைக்கு பிறகு வெளிவந்த சில நாடக நூல்களை பற்றியும் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதே தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆர் அழகப்பனுடைய மூலபுத்தகம் பகுதி 4 பார்க்கலாம். இந்த பகுதி 4ல் நாடகங்களுடைய வகைப்பாடு என்ன, நாடக வகைகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நன்றி.